மே மாதம் 5ஆம் தேதிக்குரிய பரலோக மன்னா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். வசனத்திற்குரிய விளக்கம். நாம் தேவனிடம் தொடர்ந்து ஜீவித்து மகிமையான முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டுமானால் மாம்ச சரீரத்தின் செய்களை விட்டு விலக வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு நிபந்தனையாகும். மாம்ச இச்சைகளை முற்றிலும் அழித்து சிலுவையில் அறைந்து ஆவிக்குரிய கிரிகளை நடப்பித்து தேவனுக்கென்று ஊழியம் செய்வது ஜீவனை தரக்கூடியதாய் இருக்கும். மாம்ச செய்கைகளை வெறுத்து நம்முடைய மாம்ச இச்சைகளை பலவீனங்களை எதிர்த்து நிற்பதையே அப்போஸ்தலர் மற்றொரு இடத்தில் போராட்டம் என்று கூறி மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் போர் புரிகிறது என்கிறார். இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியானது மாம்ச இச்சைகளை மேற்கொள்ளும் போது தேவனுடைய பார்வையிலே நாம் ஜெயம் கொண்டவர்களாயிருந்து கிறிஸ்துவின் மூலம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவோம். ஆமென்.